எல்லோருக்கும் வணக்கம். விஜய் சார் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆகிட்டார். இது ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த புரட்சி இத்தோடு நிற்க போகிறது இல்லை. விஜய் சாருடைய விஷன் நேற்று அவர் பதவி ஏற்கும்போது அவர் கூறிய ஒவ்வொரு ஃபீலிங்ஸான வார்த்தைகளும் வேறு லெவலுக்கு தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போக போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் எழுதி கொடுத்ததை தான் படிச்சிருக்க தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அவர் அடி வயிற்றுலேருந்து ஃபீலிங்ஸோடு பேசுனதை நான் இப்போ தான் முறையாக ஒரு முதலமைச்சர் பேசுகிறத கேட்குறேன். உண்மையிலே சிறப்புங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம ஒரு சரியான நேரத்தில் தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்படணுங்க. இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய பெரிய பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லிவிட்டு, இன்னும் நம்ம குழந்தைகள் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இது போன்ற தலைவர்களை நம்ம கண்டிப்பாக உருவாக்கியே ஆகணுங்க. பொதுவாக அவருடைய செயல்பாடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த இளைய சமுதாயம் ரொம்ப குடிக்கு அடிக்ட் ஆகி ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இதை கண்கூடாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. 15 வயசு பையன் கூட இன்றைக்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது மாதிரி போயிட்டு இருந்தால் நம்ம குழந்தைகளுக்கு நாமளே சூனியம் பண்ணுறது தான். அதனால் இப்போ நம்ம சரியான நேரத்தில் சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் பார்த்திங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள் இந்த மதுவை நிச்சயமாக ஒழிப்பார். நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரைட்டாக மாறப்போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தெளிவை எல்லோரு மத்தியிலும் கொண்டு வரணும். குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எல்லோரும் என்ன சொன்னாங்க, அணில் குஞ்சுகள்னாங்க, தற்கூரின்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் சாருக்கு நம்ம எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த குடிப்பழக்கத்திலிருந்து எல்லோரையும் மீட்டு கொண்டு வர்றதற்கு இளைஞர்கள் ரொம்ப உதவணும். அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும். அவர் என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போது ஒருத்தங்க ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க திரும்ப அதை பேச முடியாத அளவுக்கு நீங்கள் ஒவ்வொன்றையும் வீடியோவாக மாற்றி அதுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அதுவே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றி கடன். ஏன்னா எல்லோரும் அவர் வாய் அடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் அதுக்கு 10 வீடியோ 15 வீடியோ 20 வீடியோ மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அப்படியே பார்த்தோன்னா அமுங்கி போயிடுறாங்க. இதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தின்னு நான் நினைக்கிறேன். இந்த சக்தியை நம்ம நல்ல வழியில் பயன்படுத்தி முதல்ல விஜய் சாருக்கு நம்ம பெருமை சேர்க்கணும். அப்படின்னா இப்போது இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேரணும். அந்த குடிப்பழக்கத்திலிருந்து எல்லோரையும் வெளியில் கொண்டு வரணும். வெளியில் கொண்டு வந்தாலே இந்த நாடு நல்ல வழிக்கு போக ஆரம்பிக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தர் சாயங்கால நேரத்தில் மறுநாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். ஆனால் அவர் குடிச்சிட்டு அவர் மூளையே மழுங்கி போயிடுது. மறுநாள் காலையில் தான் அவர் என்ன பண்ணணுங்கிறதே யோசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இதே அவர் குடிப்பழக்கத்துக்கு போகாமல் கரெக்டாக வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா, நாளைக்கு என்ன பண்ணணும், நாளை கழித்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம குடும்பம் இங்கேருந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற சிந்தனை அவங்க மைண்டில் வரணும். அப்படி வரும். குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு வீடும் முன்னேறி வரும். இதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான். வேறு எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்க வேண்டாம். குடிப்பழக்கத்தை நிறுத்தினா எல்லோரும் கரெக்டாக வேலைக்கு போவாங்க. அவங்கவங்க குடும்பத்தை ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்றினாலே தமிழ்நாடு நல்ல இடத்துக்கு போயிடும். இதுக்கு நான் எல்லோரையும் கெஞ்சி கேட்டுக்கிறது, இந்த வீடியோவை நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். இளைஞர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக அந்த குடியை தடுத்து நிறுத்துறதுக்கு முன் வரணும். இதுதான் விஜய் சாருக்கு முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய வெற்றி. மக்கள் சார்பாக இதை நான் கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.